அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானில் உறுதியாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் நோயுற்று நினைவில்லாமல் இருந்தார்கள். மக்கள் அனைவரும் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று முடிவே செய்து விட்டார்கள். அப்பொழுது உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களின் உள்ளத்தை தேற்றிக் கொண்டு அல்லாவிடம் தனது கணவரின் சுகத்தை வேண்டி தொழ ஆரம்பித்தார்கள். தொழுது துவா செய்து முடித்தவுடன் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்பியது. பிறகு அவர்கள், என்ன, நான் மரணமடைந்தது போன்று இருந்தேனா என்று அங்கிருந்தவர்களிடம் கேட்க அனைவரும் ஆம் என்றார்கள். அப்பொழுது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை விவரமாக கூறினார்கள். அதாவது, என்னிடம் இறந்து வானவர்கள் வந்து, புறப்படுவீராக, நீதியாளன் அல்லாவிடம் உம்மை பற்றி விசாரணை செய்ய வேண்டியுள்ளது என்று என்னை அழைத்து சென்றார்கள். அப்பொழுது மூன்றாவது வானவர் வந்து அவ்விருவரையும் நோக்கி, நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நற்பாக்கியவன் என்பதாக எழுதப்பட்டவர்களில் இவரும் ஒருவராவார். இவருடைய மக்கள் இவர் மூலம் இன்னும் பல பிரயோஜனங்கள் பெற வேண்டியுள்ளது என்று கூறினார். இந்நிகழ்ச்சிக்கு பின் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1 மாத காலம் வரை உயிர் வாழ்ந்தார்கள். பிறகு இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றார்கள். இந்த சம்பவத்தின் மூலமா ஒரு பெண்ணுடைய ஈமான் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உறுதியா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இங்க கவனிக்கணும். உயிர் கொடுக்கிறதும் அதை எதுக்கிறதும் அல்லாவுடைய கையில தான் இருக்கு அப்படிங்கிறத இவங்க அறிஞ்சிருந்ததுனால தன்னுடைய கணவருடைய நோய் குணமாகணும் துவா செஞ்சு மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு முடிவு செய்யப்பட்ட பின்னாடியும் அந்த பெண் தன்னுடைய கணவருடைய உயிர் கிடைக்கணும், தன்னுடைய கணவர் சுகம் பெறணும் அப்படின்னு தொழுது துவா செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹ் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். நோயும் சரி சுகமும் சரி அல்லாஹ் தான் தந்தான் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை இருந்ததால தான் அந்த பெண் கணவரின் சுகத்திற்காக அல்லாஹ்விட்ட துவா செஞ்சு தெளிவு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு காட்டுது. இதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட ஈமான்ல உறுதியா இருக்கணும். அல்லாஹ்னால மட்டும்தான் எதையும் நமக்கு கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும் அப்படிங்கிறதுல தெளிவு பெற்று நாமும் அல்லாஹ்விடம் நம்முடைய கவலைகள் கஷ்டங்களுக்காக துவா செய்யணும். இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும். மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.